இந்த உலகம் என்ன என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பிறப்பதற்கு முன்பதாக எங்களை பெற்றெடுத்து வளர்க்கக்கூடியவர்களாக இன்னார் தான் இருப்பார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியாது. அவர்களை தேர்வு செய்து நீதான். அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு எங்களை கொண்டு வந்ததும் நீதான். வந்த பின்பு எங்களை வாழ வைப்பதும் நீதான். உணவை அவர்கள் ஊட்டலாம், செரிமானம் அவர்களால் செய்ய முடியாது. வாந்தி எடுத்தால் என்ன பெற்றோர் பிள்ளைக்கு செரிமானம் போடாது. இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போவாங்க. அப்படியும் வாந்தி எடுத்தே எத்தனை குழந்தை செத்து போய் எத்தனை கண்டங்கள் ஆபத்துகள் இவைகள் அத்தனையும் கடந்து நம்முடைய பரிபாலிப்புக்காக நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெற்றோர்களை கடந்து அர்பாபு முத்தஃபர்ரிகூன் உங்களை வளர்க்கக்கூடிய பலராக இருக்கிறார்களா அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார் அத்தனை அர்பாபுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டு வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்தான் ரப்பாக இருக்கிறானா என்ற கேள்வியை கேட்டு நான் மட்டும் தான் உங்களை வாழ வைக்கிறேன். அவர்கள் வாழ்வதற்கு சில அகப்பைகளா பானை சோத்து பானைக்கும் சாப்பிடக்கூடிய சட்டைக்கும் இடையில் பயன்படுத்தக்கூடிய அகப்பையை போன்று தான் அவர்கள் இருக்கிறார்கள். அகப்பையிலே சோறு இல்லை, பானையில் சோறு இருக்கிறது. கொடுக்கக்கூடியது அல்லாஹ்தான். கொடுப்பதற்காக அகப்பை பயன்படுத்தப்படுகின்றன. அந்த அகப்பைகளாகத்தான் பெற்றோர்கள் இருக்கலாம், வியாபாரங்கள் இருக்கலாம், விவசாயங்கள் இருக்கலாம், தொழில்துறைகள் இருக்கலாம். அவைகள் உன்னை வாழ வைக்கவே முடியாது. இதுதான் அல்லாஹுடைய தெளிவான அறிவிப்பு. அதை புரிந்து கொள்ளக்கூடிய புத்தியையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். புரிந்து கொள்வதற்காக வேண்டி எதை சொன்னால் எப்படி சொன்னால் புரிந்து கொள்ள முடியுமோ அந்த ஏற்பாட்டிலும் சிறிய குறையை கூட அல்லாஹ் வைக்கவில்லை. இவ்வளவு செய்தும் கூட அநியாயப்பட்ட இந்த மனிதர் சிருஷ்டி அல்லாஹுவை விட்டுவிட்டு உலக பொருள்களை கட்டி மாரடிக்கிறார்.